டாக்டர் ஷர்மிளா அவர்களே அன்போடு பேச அழைக்கின்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள், அவங்க சொன்ன மாதிரி பெண்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு வாக்கு வங்கி. கிட்டத்தட்ட 51% பெண்கள் தான். ஒரு லாயல் ஓட் பேங்க், ஒரு கோர் ஓட் பேங்க். பெண்களுடைய வாக்குகள் யார் பக்கம் இருக்கிறதோ கிட்டத்தட்ட ஹாஃப் த பேட்டில் ஒன் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள நிலவரம். அப்படிப்பட்ட பெண்களில் கிட்டத்தட்ட 1.32 கோடி பெண்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட் பேங்க்கில், எலிஜிபிள் ஓட் பேங்க்கில் கால்வாசி, அதாவது 4ல் ஒருத்தருக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை போய் சேர்ந்துருக்குது. நீங்கள் பொதுவாக போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறாங்க, 1000 ரூபாய் இந்த சைடில் கொடுத்துட்டு அப்படியே டாஸ்மாகில் வசூல் பண்ணிடுறாங்கன்னு. அதே மாதிரி ஓட்டுக்காக காசை கொடுத்து ஓட்டை வாங்குறாங்கன்னு. வாக்காளர்களை தயவு செஞ்சு அவமானப்படுத்தாதீங்க. எல்லாரும் உடனே 1000 ரூபாயை தூக்கிட்டு டாஸ்மாக் பட்டம் ஓடுறாங்களா? எத்தனையோ பெண்கள் வந்து சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ணன் முதல்ல ஒன்று போட்டார், ஒரு பக்கம் வந்து ரீல் விடுறதும் இன்னொரு பக்கம் ரீல்ஸ் போடுறதுமா தான் நீங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க. அதனால் அதை பற்றி பெருசாக நம்ம கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனால் பெண்கள் என்ன சொல்கிறாங்க, மாத கடைசியில் மளிகை சாமான் வாங்குறதுக்கு எனக்கு இது பயன்படுது, பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு இது பயன்படுது, ஒன்றும் இல்லை சீட்டு போட்டு நான் இந்த பணத்தை சேர்த்து வச்சு என் பேரனுக்கு வந்து மோதிரம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிச்சு. அப்போ அதே சமயம் இன்னொரு சாரார் பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க எங்களுக்கு இந்த 1000 போட வேணாம், டாஸ்மாக மூடிட்டீங்கனாலே நாங்க 2000 சேமிச்சிருவோன்றாங்க. அது வேலிடான ஒரு ஆர்குமெண்ட்டுங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. டாஸ்மாகை மூடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் உங்கள் பக்கம் தான் நிற்கிறேன். அதுக்காக நானும் உங்கள் கூட வந்து நான் போராடுவேன். அதையும் கொண்டு போய் லிங்க் பண்ணி எல்லா 1000 ரூபாயும் நேராக டாஸ்மாக்கு போகிறதுன்னு சொல்கிறது வந்து இட் இஸ் அ பொலிட்டிக்கல் நரேட்டிவ். அதை தான் வந்து தவறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அரசியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அரசியல் இருக்குது. நாங்கள் ஒன்றும் அவியல் பண்ணுறதுக்காக வரலைங்க, அரசியலையும் சேர்த்து தான் பண்ணுவோம். ஆனால் மக்கள் நலன் சார்ந்த அரசியலை நாங்கள் பண்ணுவோம். மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை என்றைக்குமே வந்து திமுக கூட்டணி கையில் எடுத்தது கிடையாது. அப்போ அரசியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பெண்களுடைய வாக்கு வங்கியை செக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு அரசியல் இதில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வரதுனால பெண்களுக்கு என்ன நம்பிக்கை ஏற்படுது, இந்த அரசுடைய நிதி நிலைமை நல்லா தான் இருக்கு. வந்து இப்போ அடுத்தடுத்து உருட்டுவாங்க, ஐயோ கடன் வாங்கிட்டாங்க, நாளைக்கே திவாலா போயிடுவோம், எல்லாத்தையும் ஊற்றி மூட வேண்டியதான் அப்படின்னு இப்போ வந்து உருட்டுவாங்க. அதற்கான விளக்கத்தை அடுத்த ரவுண்டில் கொடுக்குறேன். ஆனால் மக்களுக்கு, பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம் தொடரும். இனி ஆட்சி வந்து அடுத்த 2024 சரிங்க, சரி உங்க கனவு அதுவாக இருந்தாலும் ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்க எல்லாரும் போடக்கூடிய வாக்குகள் தான் அதை தீர்மானிக்க போகுது. அதனால அதுல நான் மாற்று கருத்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படியே இந்த ஆட்சி தொடரும் போது இந்த ஸ்கீம் தொடரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இது மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத தாண்டி எதிர்கட்சிகள் கிட்ட ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை விட சிறந்ததா என்ன சொல்லி மக்களை நாம வந்து நம்ம பக்கம் இழுக்கிறது அப்படிங்கிற, எரியுதிடி மாலா ஃபேனை 122ல வை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எரிச்சல், ஒரு இயலாமை, ஒரு ஆற்றாமையில இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வரும் ஆனா வராது. விஜயதரணி அவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள், அடுத்தது வந்து என்டிஏ ஆட்சி அமைஞ்சோன்னா 10,000 ரூபாய் இங்கேயும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் மோடி அவர்கள் இருக்கிற ஸ்கீமுக்கே வேட்டு வைக்கிறதுக்கு நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இலவச பஸ் பயணம்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், இலவச பஸ் பயணம் கொடுக்கறதுனால தான் மெட்ரோ வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு அவர் அந்த பக்கம் ஒரு பிட்டை போடுறாரு. இங்கே எடப்பாடி அவர்கள் இதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாமல் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் நாங்கள் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே யார் சொல்றது நிற்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் யார் சொன்னது அந்த கூட்டணியில் நின்று இருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஜீவிகா தீதின்னு ஒரு திட்டம், அதை தமிழ்நாட்டுக்கு வராமல் தடுக்கிறாங்க. அக்கா, மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப காலமாக இருக்குது. அது மூலமாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேலே இங்கே கடன் உதவி கொடுத்து தொழில் முனைவோரை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த அரசாங்கம். நீங்கள் என்னமோ புதுசாக ஒரு பேரை வச்சுட்டு அப்படியே ஜீவிகா தீதி திட்டத்தை கொண்டு வந்துட போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்கள்லாம் பேசலாமா?
2 நாள் முன்னால உங்க கட்சி மாநில தலைவர் ஒரு நடிகையை பத்தி என்ன பேசினாரு அப்படிங்கறது சமூக வலைதளம் அவன் காரி துப்பிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் பெண்களை மதிக்காம இவ்வளவு கேவலமா ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு மதிப்பு இல்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணாடி எடுத்து உங்க முகத்தை பாத்துக்குங்க, அதுக்கப்புறம் அடுத்தவன் வந்து குறை சொல்லுங்க. அப்புறம் 40% வேலை வாய்ப்பை எங்க நிறைவேற்றினாங்க? 33% இன்னும் கொடுக்க உங்களுக்கு வக்கில்ல. 2 முறையா அதிக பெரும்பான்மையோட ஆட்சியில இருந்தீங்க மத்தியில. 33% நிறைவேற்றணும்னா அதுக்கு சென்சஸ் எடுக்கணும். அது எப்போ எடுப்போம்? அது நாங்க எடுக்கும் போது எடுப்போம். இதைத்தான் சொன்னேன், வரும் ஆனா வராது. அதுக்கப்புறம் இங்க பேசுனாங்க தாரிகா, ரொம்ப ஏத்த இறக்கத்தோட ரொம்ப அழகா பேசுனாங்க. ஆனா சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு நாம தெளிவுபடுத்தணும். பாவம் அவங்க வளர்ந்து வந்த பட்டறை அப்படி ஆட்டுக்கும் மாடுக்கும் மாநாடு நடத்தி இருக்க வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும் வச்சுக்கோங்க. ஆனா ஒரு விஷயம், போராட்டங்கள் இவ்வளவு நடக்குது, வரியை வந்து அதிகரிச்சிட்டீங்க அப்படின்லாம் பேசுனாங்க. சில விஷயங்களை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். வரி இப்போ அதிகரிச்ச மாதிரி ஏன் தெரியுதுன்னா, 10 வருஷம் அதிமுக ஆட்சியில இருந்த போது வரியை ஏத்தல, படிப்படியா வரியை ஏத்திருந்தாங்கன்னா அந்த நிதி சுமை இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்காது. 10 வருஷமா நீங்க பேசாம வாய மூடிட்டு இருந்துட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சியில இருந்து போனதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு என்ன பண்றான்? உதயமின் திட்டத்துல நீங்க கையெழுத்து போட்டுட்டு போயிட்டீங்க. நாங்க வரியே ஏத்த மாட்டோம்னு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. இல்ல கேளுங்க, 10 வருஷம் அதிமுக ஆட்சி முடியும் போதுதான் நாங்கள் சொத்து வரியை உயர்த்தவே மாட்டோம்னு சத்தியம். ஆமாங்க, ஒன்றிய அரசு தரப்புல இருந்து நீங்க சொத்து வரியை உயர்த்தினாதான் உள்ளாட்சிக்கு நாங்க நிதியை கொடுப்போம்னு சொன்னா என்ன பண்ண சொல்றீங்க? இங்க என்ன சொல்றீங்க? இல்ல இவங்களோட லாஜிக் பாருங்க, ஒன்றிய அரசோட நாம இணக்கமா போகணும், அப்பதான் நாங்க நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒன்றிய அரசோட இணக்கமா போகலைன்னா நிதியை வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நாடு பூராக சொத்து வரி, இந்த இபி கரண்ட் பில்லு இதெல்லாம் நேஷன் வைடு ஏறி இருக்கு. இன்னொரு விஷயமும் சொல்றேன், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இதெல்லாம் மிக மிக குறைவாகத்தான் இருக்குது. அப்புறம் அந்த வரி ஏறிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல, யார் அதிகம் இந்த மாதிரி வரி கட்டுறாங்க, யாருக்கு நலத்திட்டம் போகுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு பக்கம் சொத்து வரி எவங்க கட்டுவான்? சொத்து நிறைய வச்சிருக்கிறவன் தானே சொத்து வரி கட்டுறான். ஆனா இந்த 1000 ரூபாய் யாருக்கு போகுது? ஏழை எளிய மக்களுக்கு தானே போகுது. இவங்க கார்பரேட்டுகளுக்கு 30% வரியிலேருந்து 22% குறைச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி அவனுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. கார்பரேட்டுக்கு இப்படி கொட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து கசக்கல. ஆனா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அது உங்க கண்ணை உறுத்துதா? இவங்க பேசும்போது சொல்றாங்க உழைப்புக்கான ஊதியத்தை கொடுக்கல, என்னமோ சம்பளமே கொடுக்காத மாதிரி பேசுறாங்க. உழைப்புக்கான ஊதியத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம், அவங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு தான் கூட்டணி கட்சிகளும் நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனா அதற்காக ஏழை எளிய மக்கள் இது எப்படி இருக்கு தெரியுமா? 14 லட்சம் பேருக்கு நீங்க வந்து சம்பள உயர்வு கொடுக்கல, ஆனா 1.5 கோடி பேருக்கு அந்த 1000 ரூபாய் அவங்களுடைய சப்சிஸ்டன்ஸ் சர்வைவல்காக கொடுக்குறோம். சம்பள உயர்வு இல்லை, அவங்களுக்கு சம்பளமே இல்லை, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது உங்க கண்ணை உறுத்துதா? SC ST ஃபண்ட்ஸை வந்து இது எப்படின்னா ஒரு அரசுடைய ஃபண்ட் அப்படின்னு வரும்போது SC ST சப் பிளானுக்குன்னு ஒதுக்குற ஃபண்டை வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அது சட்டம், அதை ஒரு அரசு நினைச்சாலும் செய்ய முடியாது. அதை இந்த அரசு செய்யவும் இல்லை. ஆமா, அதற்காக அபிஷியலா அப்படி பயன்படுத்தல அப்படிங்கிற ஒரு அறிக்கையை இன்னைக்கு அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. இவங்களுக்கு ஏதாவது ஒரு குத்தம் சொல்லி மக்கள் மனசுல வந்து ஏதாவது ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லியே பழக்கப்பட்ட கூட்டம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் விளக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. அப்புறம் கடைசியா நம்ம குரூப்புக்கு வரேன். அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததுக்கு பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையா? பெண்களுடைய பாதுகாப்பு என்ன பண்ணிட்டீங்க நீங்க? எங்க உங்க தலைவரோட ஒரு கொலீக், உங்க திரைத்துறையை சேர்ந்த ஒரு நடிகையை எதிர்கட்சி உங்கள் கொள்கை எதிரியுடைய மாநில கட்சி தலைவர் அவ்வளோ அசிங்கமா பேசுறாரு. விஜய் கிட்ட இருந்து ஒரு மறுப்பு வந்துதாங்க, ஒரு அறிக்கை வந்துதாங்க. அவருடைய பர்சனல் விஷயத்தை பத்தி யாருக்குமே பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது, உரிமையும் கிடையாது. அதுல நான் நிக்கிறேன் அவர் கூட. ஆனா உங்கள் திரைத்துறையை சேர்ந்த உங்களோட கொலீக் ஒரு கண்டன அறிக்கையாவது வந்தது அவர்கிட்ட இருந்து. அப்புறம் பெண்களை அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்மல் குமாரோடைய யோகியதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இன்னைக்கு எந்த காங்கிரஸ் கட்சி வராதா கூட்டணிக்கு ஏங்கி நிக்கிறீங்களோ அதே காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரை போகும்போது அவரையும் பிரியங்கா காந்தியோடைய மகளையும் இணைத்து வைத்து கொச்சையா பதிவு போட்டவன் தான் அந்த மனுஷன். உங்களுக்கெல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பை பத்தியோ பெண்களை மதிக்கிறது பத்தியோ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்புறம் உதயநிதி தூங்கிட்டாரு, உங்கால 72 நாளா பணியுடைய தூங்க. உதயநிதி 2 நிமிஷம் தூங்கிட்டாராம்.
அது இவங்க கண்ணை உறுத்துது. மேடையில ஏறி யாருக்கிட்ட ஓட்டு கேட்கிறாரு தெரியுமா? வழக்கமா எல்லா தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்களை சொல்லி நாங்க இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கோம், இனிமேல் ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. நம்மால எப்படி தெரியுமா ஓட்டு கேட்பாரு? குட்டீஸ், உங்க ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு, அடுத்த தடவை நீங்க ரீல்ஸ் பண்ணும்போது மம்மி விஜய்க்கு ஓட்டு போடுங்க, டாடி விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இப்படி இருக்கிற கட்சியை நம்பி ஆட்சியை ஒப்படைச்சா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு அரசு அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு நிர்வாகம் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓட்டு போடும் பொழுது எந்த அளவுக்கு மக்கள் நல திட்டங்களை அவங்க செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த அளவுக்கு மாநில உரிமைகளுக்காக, மக்கள் உரிமைக்காக கடத்துல நின்று போராடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இறுதியாக மக்களோட என்னைக்கும் நிற்பாங்களா, அந்த நம்பிக்கை நம்ம அவங்க மேல வைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து சிந்திச்சு யார் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க.